ஹலோ காய்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க செப்டம்பர் இன்டேக் வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னு ஐ வில் லெட் யூ நோ இன் திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாஸ்போர்ட் இருந்தால் தான் நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு நம்மளால் ட்ராவலே பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங் என்ன வேணும் அப்படின்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ். நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்க வரீங்க, ஸோ உங்களோட பேச்சுலர்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட கையில் இருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க அதெல்லாம் சேர்த்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் கையில் இருக்கணும் அந்த மாஸ்டர்ஸ் டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஓஆர் அப்படின்னா என்னென்னா லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். அது வந்து நம்ம இங்கே 2 லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து நான் சப்மிட் பண்ணேன். ஒன் ஃப்ரம் அ யூனிவர்சிட்டி, நான் படித்த பேச்சுலர்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து சப்மிட் பண்ணேன். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன் அப்போ. ஸோ ஒர்க்லேருந்து ஒரு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து சப்மிட் பண்ணேன். ஏன்னா நான் படித்து முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கேப் இருந்தது. அப்போ நான் அந்த கேப்பில் ஒர்க் பண்ணேன் அடுத்த டிகிரி போடுறதுக்கு. ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணீங்க அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ ஒர்க்லேருந்து எனக்கு ஒரு எல்ஓஆர் கொடுங்க, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் அதை வந்து சப்மிட் பண்ணேன். உங்களுக்கு கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். எனக்கு தெரிஞ்சவங்கலாம் அப்ளை பண்ணாங்க. அவங்கலாம் யூனிவர்சிட்டிலேருந்தே 2 லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனும் சப்மிட் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். இந்த ஊருக்கு நீங்கள் எதுக்கு வரீங்க, உங்களோட ஸ்டேட்மெண்ட் அந்த பர்பஸ் வந்து நீங்கள் சொல்லணும் அவங்களுக்கு. நான் படிக்க தான் வரேன் அந்த மாதிரி ஒரு ஒரு பேஜுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அண்ட் கடைசியான ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஇஎல்டிஎஸ். பட் நிறைய யூனிவர்சிட்டிஸில் ஐஇஎல்டிஎஸ் கேட்கறது இல்லை. பட் நான் ஐஎல்ஸ் எழுதி தான் வந்தேன். பட் நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து உங்களுக்கு இட்ஸ் நாட் மேண்டேட்ரி இப்போதைக்கு. மேபி இன் ஃபியூச்சரில் மேண்டேட்ரியாக கொண்டு வரலாம். பிகாஸ் நிறைய கண்ட்ரீஸில் இட் இஸ் மேண்டேட்ரி நவ். பட் இந்த கண்ட்ரிக்கு வேவ் பண்ணிக்காங்க, லைக் half. சில யூனிவர்சிட்டிஸில் இஸ் ரெக்வயர்ட், சில யூனிவர்சிட்டிஸில் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஐ வுட் சே பெட்டர் டு டூ தட் அண்ட் கம் டு அன் குட் யூனிவர்சிட்டி, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐஎல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கோர்ஸில் போய் உங்களோட என்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்மளோட 12th வந்து 75% மேலே இங்கிலீஷ் மார்க் எடுத்திருந்தோம்னா தட் இஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட். ஐஎல்ஸ் தேவையில்ல அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்க, எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அதில் அந்த வெப் பேஜில் போய் யூனிவர்சிட்டியோட வெப் பேஜில் போய் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. யா, தீஸ் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் யூ நீட் மாஸ்டர்ஸ் படிக்கிறது வர்றதுக்கு. நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா நான் ரொம்ப லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணேன் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே. ஸோ அதனால எனக்கு நிறைய நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸ்லாம் கொஞ்சம் தள்ளி போச்சு. ஸோ அதனால நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வரீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வரீங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. இப்போவே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த செப்டம்பர் இன்டேக் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டயத்துலேயே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டிஸ்லாம் அப்போவே கிடைக்கும். Yeah, that's it. Thank you. Let's see in another video. Bye, guys.